ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 14 செப்டம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், யூபிஎல், ஹிண்டால்கோ இதெல்லாம் எதுக்காக ரேலி ஆச்சுது, ஓஎன்ஜிசி எதுக்காக ரேலி ஆச்சுது, கோல் இண்டியா, ஐடிசி, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் எதுக்காக விழுந்துச்சு, எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, க்ரோடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 52 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து 20,100க்கு மேலே போயிடுச்சு. ஓப்பன் ஆனப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஹையராக ஓப்பன் ஆச்சுது. ஓப்பன் ஆனதை விட அதிகமாக இதால் மேலே போக முடியலை. ஸோ ஓப்பன் ஆனதை விட ஒரு 24 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக க்ளோஸ் ஆச்சுது. ஸ்டில் வந்து ப்ரீவியஸ் டேவோட 33 பாயிண்ட்ஸ் அதிகமாக க்ளோஸ் ஆச்சுது. ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா யூபிஎல் வந்து 23 பாயிண்ட்ஸ் வந்து ரேரியாக இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அக்ரோ கெமிக்கல்ஸில் வந்து இப்போதைக்கு எந்த டிமாண்டும் இல்லை. அதுவும் இல்லாமல் மான்சூனில் அந்த அளவுக்கு மழை இல்லாததுனால அக்ரிகல்ச்சரும் வந்து பெருசாக இதாகலை. அதனால் பார்த்திங்கன்னா யூபிஎல்க்கான டிமாண்டு, யூபிஎல்க்கான வருமானங்கள் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் யூபிஎல் ஸ்டாக் வந்து கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. ப்ரோக்கரேஜஸும் நிறையவே வந்து செல் கால் கொடுத்துருந்தாங்க, இல்லை வந்து ஹோல்டு கால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நல்லாவே இறங்கி ஒரு 52 வீக் லோ கிட்டேயே வந்துருச்சு. அப்புறம் வந்து ஒரு ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இருந்ததுனால கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருந்தப்போ ப்ரோக்கரேஜஸும் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பை கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஹிண்டால்கோ வந்து ஆல்ரெடி வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் வந்து ரயில் கோச்சஸை ரெடி பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட்ஸை வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ வந்து அவங்க ஒரு இட்டாலியன் கம்பெனியோட டையப் வச்சு அந்த ரயில் கோச்சஸை ரெடி பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்ததுமே ஒரு 2 நாளில் 7% வந்து ஹிண்டால்கோ ரேலியாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா அது 2.93% ரேலியாக இருக்குது. ஓஎன்ஜிசியை பார்த்தோம் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் வந்து அப்பாக இருக்குது. ப்ரோக்கரேஜஸ் வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஓஎன்ஜிசியோட சீப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயில் ரிலேட்டட் கம்பெனியில் வந்து அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ பெருசாக யாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து இந்தியாவோட ப்ராக்ரஸுக்கு ஒரு முட்டுக்கல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ நிறைய பேர் வந்து ஓஎன்ஜிசியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜஸும் வந்து ஒரு 24% அப்சைடு இருக்குது ஓஎன்ஜிசியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பைக்கால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நியூஸை கேட்டதுமே வந்து ஓஎன்ஜிசி நல்லா ரேலி ஆகி இப்போதைக்கு 52 வீக் ஹைக்கு மேலே போயிருக்குது. அப்புறம் கோல் இண்டியாவை பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. எஸ்டர்டே வந்து அவங்க வந்து ஒரு 24,000 crore வந்து ஒரு 61 ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா கோல் இண்டியா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸ் கேட்டதுனால நல்லா ரேலியாக இருந்துச்சு. இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் ஐடிசியை பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ ஐடிசிலையும் ஒரு 3 நாளாக ரேலி ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸை பார்த்தோன்னா 37 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஏறக்குறைய 3,500 கிட்டே போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து பெயிண்ட் கம்பெனி வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குது. ஏன்னா பெயிண்ட்டுக்கு வந்து முக்கியமான மூலப்பொருள் வந்து க்ரூடில் இருந்து தான் கிடைக்கிது. ஸோ அதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நல்லாவே விழுந்துட்டுருக்குது. எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 294 crore பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட ஃபஸ்ட்டு பை. 2 நாளாக செல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஐஎஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் செல் பண்ணுறாங்க. லாஸ்ட் 5 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 331 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 37 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 112 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ வழக்கமாக நாஸ்டாக் தான் வந்து நல்லா ரேலி ஆகும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டவ் நல்லா ரேலியாக இருக்குது நாஸ்டாக்கோட அதிகமாக. ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருந்துச்சு யூஎஸில். அது வந்து 0.7 வந்து ரைஸாக இருந்துச்சு அதுக்கு இந்த மாதத்தில். அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு டேட்டா வந்துருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2,20,000 இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஏறி தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே அந்தளவுக்கு நல்ல நியூஸாக இல்லாத போதும் மார்க்கெட் வந்து
ரேலி ஆகிட்டு தான் இருக்குது, நல்லாவே ரேலியாக இருக்குது. மேபி மார்க்கெட் இதை விட டேட்டாவை மோசமாக எதிர்பார்த்துக்கலாம், அதனால் மார்க்கெட் வந்து ரேலி ஆகுது. க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா 94.14 கிட்ட போயிடுச்சு. க்ரூட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 ரீச் பண்ணுறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸை ரொம்பவே பாதிக்கும் வரக்கூடிய குவார்ட்டர்லேயும் அதுக்கு அடுத்த குவார்ட்டர்லேயும். கரன்சி பார்த்திங்கன்னா USD இந்தியன் ருபிக்கு எகெயின்ஸ்டாக 83ல் இருக்குது. ஸோ 83ல் ஓரளவு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது USD. இன்றைக்கி பெரிய சேஞ்ச் இல்லை, 0.05 வந்து அப் ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.